வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் ஜிதேந்தர். நான் டெல்லியில வாசமா இருக்கேன். நான் குல்வர்தக் டீமுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். உங்களோட ப்ராடக்டால எனக்கு ஏதாவது யூஸ் ஆயிடுச்சுன்னா, உண்மையிலே யூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ரிவ்யூ நான் கண்டிப்பா அனுப்புவேன். ஏன்னா குழந்தை இல்லாம கஷ்டப்படுற எவ்வளோ தம்பதிகளுக்கு இது ஒரு நேர் வழியாகும். ஆக்சுவலி என்னோட பொண்டாட்டிக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு எஜூஸ்பெர்மியா. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்காக நம்ம ரொம்ப இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்படியே பெரிய பெரிய டாக்டருங்களெல்லாம் மீட் பண்ணோம். பெரிய பெரிய ஐவிஎஃப் சென்டர்ல எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல உறுதி கொடுத்தாங்க. ஆனால் ரிசல்ட் மட்டும் 0. வெறும் டைமு காசும் தான் வேஸ்ட் ஆச்சு. எப்போ எனக்கு குல்வர்தக் பற்றி தெரிஞ்சதோ அப்போ நான் நினச்சேன் இன்ஃபர்டிலிட்டி கப்பல்ஸை மறுபடியும் முட்டாள் பண்ணுறதுக்கு வந்த புது ரீதின்னு. ஏன்னா சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்டலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியலன்னா இந்த குல்வர்தக் என்ன பண்ணுவாங்க? நான் இப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் இது வாங்குறதுக்கு முன்னாடி. ஏன் இடத்துல நீங்கள் இருந்தாலும் இப்படி தான் நம்பிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க, இறந்தவனுக்கு என்ன வலி, நடக்கிறது நடக்கட்டும், ஃப்ராட் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் குல்வர்தக் மெடிசின் ஆர்டர் பண்ணேன். நான் குல்வர்தக்கோட 2 கிட்ஸும் ஆர்டர் பண்ணேன். குல்வர்தக் ஃபார் மேல் அண்ட் குல்வர்தக் ஃபார் ஃபீமேல். ஏன்னா ப்ராப்ளம் நம்ம 2 பேருக்கும் இருக்குது. 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை இருந்துச்சு. ஆர்டர் பண்ண கொஞ்ச நாள்லையே இந்த மெடிசின் நம்ம வீட்டுக்கு டெலிவர் ஆச்சு. இது வந்ததும் நானும் என் ஒய்ஃப் இதை சேவிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். மெடிசனோட டோட்டல் கோர்ஸ் 4 மாசம்தான். ஆனால் என் ஒய்ஃப் கோர்ஸ் முடியறதுக்கு 22 நாள் முன்னாடியே கன்சீவ் ஆனா. அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு குழந்தையோட அப்பா. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்களுக்கு உண்மையான வழி காட்டினதுக்கு. நான் என்னோட ரிவ்யூ கம்பெனிக்கு இதனால் அனுப்புகிறேன். நம்ம மாதிரி கஷ்டப்படுற எவ்வளோ பேருக்கு இது ஒரு வழிகாட்டியாகும். நாம் கஷ்டப்பட்ட மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது.